ஹே ஆல், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம இன்னைக்கு மீஷோல இருந்து ஒரு 3 குர்த்தி வாங்கியிருக்கோம். அதை ரிவ்யூ பண்ணலாம். இது வந்து ஃபுல்லா எல்லாமே வந்து அண்டர் 300 தான் வரும். 1 by 1 நம்ம பார்ப்போம். அப்புறம் உங்களுக்கு நான் வியர் பண்ணியும் காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் இந்த ப்ளூ கலர் ஆர்கான்சா குர்த்தி. இது எல்லாமே மெட்டீரியல் ஆர்கான்சா தான். ஆர்கான்சானா எப்படி இருக்கு அப்படின்னா, அதாவது போட்டோல பாக்குறதுக்கும் நேர்ல பாக்குறதுக்கும் எப்படி இருக்கு அப்படின்றத நான் சொல்றேன். போட்டோல நமக்கு அப்படியே கண்ணாடி மாதிரி அவங்க வியர் பண்ணிருக்கும் போது நமக்கு அப்படியே காமிக்குது. நிஜமா நேர்ல பாக்குறதுக்கும் அதே மாதிரி தான் இருக்கு. உங்களுக்கு நான் காமிக்கிறேன் பாருங்க. அது இப்படி பார்க்கும்போது உங்களுக்கு தெரியாது, இப்படி பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். ஏன்னா உள்ளார லைனிங் கொடுத்துருக்காங்க, அதனால உங்களுக்கு தெரியாது. பட் இப்படி காமிக்கிறப்போ பாருங்களேன், கண்ணாடி மாதிரி தெரியுதா? ஆனா உள்ளார வந்துட்டு உங்களுக்கு லைனிங் கொடுத்துருக்காங்க, அதனால இப்படி ஃபுல்லா பார்க்கும்போது அது தெரியாது. லைனிங் இருக்கிறது பெட்டராகவே இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா ரவுண்ட் நெக் இருக்கு. நான் ஆர்டர் பண்ணது எல் சைஸ். ஹேண்ட் பாருங்க, இங்க வந்து ஒரு சின்ன பஃப் கொடுத்துருக்காங்க. பஃப் கொடுத்துட்டு இந்த எண்டில் வந்துட்டு லைனிங்கோட உங்களுக்கு மொத்தமாக இந்த இடத்துல வந்து நல்லா ஸ்டிஃபாக நிற்கும். இந்த இடத்துல கை பார்த்தீங்கன்னா ஹாஃப் ஹேண்டு மாதிரியும் இருக்குது, ஒரு எல்போ வரைக்கும் இருக்க மாதிரியும் இருக்குது. வியர் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு எப்படி இருக்கும்னு தெரியும். இதுதான் ஃபுல் டிசைன் பார்த்துக்கோங்க. இது வந்து ப்ளூ கலரில் ஒரு சின்ன பெரிய பெரிய பிங்க் பூவாக இருக்குது. அவ்வளோதான் இந்த குர்த்தி. நெக்ஸ்ட் நம்ம ஒரு குர்த்தியை பார்ப்போம். நான் ஃபர்ஸ்ட் வியர் பண்ணிட்டு வந்து காமிச்சிடுறேன். வியர் பண்ணிட்டு வரேன். ஓகே, வியர் பண்ணிட்டு வந்தாச்சு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதோட ஃபுல் வியூ பார்த்தீங்கன்னா இப்படிதான் இருக்கு. நல்லா இருக்கு. அதாவது ட்ரெஸ் போட்டிருக்கிறதுக்கு கம்ஃபர்டபுளாக தான் இருக்கு. இங்கே மட்டும் ஒரு சின்ன இது இருக்கனால நல்லா ஸ்டிஃபாக இருக்கு. இந்த இடத்துல நல்லா இருக்கு. பஃப் வச்சு அது இன்னும் கொஞ்சம் நம்மள டிஃப்ரெண்ட்டாக காமிக்குது. எப்போவுமே நம்ம வேற நெக்கு இல்லை வேற மாதிரி ஹேண்டு இதெல்லாம் போட்டுட்டு இருக்கோம். இது நம்ம போட்டிருக்கும் போது இன்னும் கொஞ்சம் நல்லா அழகாக கம்ஃபர்டபுளாக இருக்க மாதிரி இருக்கு. நல்லா இருக்கு. கைக்கு வந்து உங்களுக்கு உள்ளார இங்கே லைனிங் வேணும் அப்படின்னா கூட அதையுமே அட்டாச் பண்ணியிருக்காங்க. ட்ரெஸ்ல வேணும் அப்படின்னா நம்ம போட்டுக்கலாம். சரி, நம்ம நெக்ஸ்ட் குர்த்தி பார்ப்போம். நெக்ஸ்ட் வந்து சேம் ஆர்கான்சா மெட்டீரியல் தான். இந்த கலர் எல்லாமே கண்டிப்பா உங்களுக்கு இந்த ப்ளூ நீங்க பார்த்துருப்பீங்க நிறைய இடத்துல. பட் இந்த கலர் வந்து பார்த்துருக்க வாய்ப்பு இல்லை. இது ஒரு மாதிரி கிரே கலர்ல இருக்கு பாருங்க. இது சொல்லவே தேவையில்லை, நிஜமானே ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு. ஏன்னா இந்த ஆர்கான்சா மெட்டீரியல் வந்து எப்படி இருக்குன்னா நல்லா ஜிகு ஜிகு ஜிகு, அதான் பாக்குறதுக்கு எனக்கு வந்து பார்க்கும்போது நல்லா ஜிகு ஜிகு ஜிகுன்னு தெரியுது. முன்னாடிலாம் வந்து எம்ப்ராய்டரி வச்சு இந்த ஒயிட் கலர் பூ இருக்குல்ல, இது வந்து இன்னும் கொஞ்சம் ரொம்ப அழகாவே இருக்கு. நல்லா பாருங்களேன், தெரியுதா? இப்போ நெக்குமே வந்து டிஃப்ரெண்டா தான் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த இங்க ஒரு நீளமா கொடுத்து இங்கே கொண்டு வந்து நிறுத்திருக்காங்க. அதாவது இந்த அருங்கோணம் இருக்கும்ல, அதுல வந்து ஒரு இந்த ஷேப். அது நல்லா இருக்கு, பாக்குறதுக்கும் அழகா இருக்கு. போட்டிருந்தா நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். சேம் இங்க வந்து லைனிங் இல்லாம கை கொடுத்துருக்காங்க. லாஸ்ட்ல கொஞ்சமா இதுல வந்து நிறைய பட்டையா வச்சு கொடுத்துருக்காங்க. இதுல அந்த மாதிரி கொடுக்காம கொஞ்சம் சின்ன பட்டையா வச்சு கொடுத்துருக்காங்க. வியர் பண்ணி காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு பாருங்க. இந்த ஃபுல் வியூ. இதுலயே லைனிங் கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நான் வாங்கினது எல் சைஸ். பார்ப்போம். வியர் பண்ணிட்டு வந்தாச்சு. சொன்ன மாதிரி நெக் இப்படி வந்திருக்கு. அடுத்து ஹேண்டு. இதுவும் வந்து அரைக்கையும் சொல்ல முடியாது, எல்போவும் சொல்ல முடியாது, கொஞ்சம் அதுக்கு மேல இருக்கு. நான் எல் சைஸ் ஆர்டர் பண்ணியிருந்தேன். நான் நினைச்சு கூட பார்த்துட்டு எனக்கு கொஞ்சம் வந்து லூஸாக தான் இருக்கு. நல்லா லூஸாகவே இருக்கு. லென்த் பார்த்தீங்க அப்படின்னா பிலோ நீ வரைக்கும் இருக்கு. இங்கே வரைக்கும் இருக்கு. இந்த எம்ப்ராய்டரி பூலாம் வந்து ரொம்ப அழகாகவே இருக்கு. இந்த ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்கு வேணும் அப்படின்னா நான் இதோட லிங்க்ஸ் எல்லாம் கொடுக்குறேன் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல. செக் அவுட் பண்ணிட்டு ஆர்டர் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. வேணும்னா லிங்க் கிளிக் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு ட்ரெஸ் பார்ப்போம். நெக்ஸ்ட் ஒரு சூப்பர்வான கிரீன் கலர். என்னோட ஃபேவரட் கலர் கிரீனு. கிரீன்ல உங்களுக்கு நிறைய தெரியும், டிஃப்ரெண்டான கிரீன் கலர்ஸ் இருக்கு அப்படின்னுட்டு. இது ஒரு மாதிரியான கிரீன் கலர். கொஞ்சம் அந்த ப்ளூ ஷேடோட கிரீன் வரும்ல, அந்த மாதிரியான கிரீனு. இதை நீங்களே பாருங்க, உங்களுக்கே தெரியும்.
இதில் எல்லாமே ஒரு ஹைலைட் என்ன அப்படின்னா பூ போட்டுருக்கு. ப்ளஸ் வந்து ஹேண்டில் எம்டியாக இருக்குது, லைனிங் இல்லாமல். அவ்வளோதான், இதுதான் வந்து ஹைலைட்டு. இது எல்லாமே ஆனால் நல்லா இருக்கு. நம்ம வந்து எப்போவுமே ஒரே மாதிரியே வியர் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஸ்டைல் பண்ணலாம். அதனால இது கண்டிப்பாக நல்லா இருக்குன்னு சொல்லுவேன். நெக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ட்ரெஸ்க்கு பாருங்களேன், இங்கே ஓவல் ஷேப்பில் ஒரு மாதிரி கொடுத்துருக்காங்க, தெரியுதா? ஓவல் ஷேப்பில் கொடுத்துருக்காங்க. இது நல்லா இருக்கு. ஆனால் மேலே வந்து ரவுண்டு, இங்கே கொஞ்சம் நெக் கீழே வந்துட்டு ஒரு ஓவல் ஷேப் கொடுத்துருக்காங்க. பூ போட்ட டிசைன் ஆல்ரெடி சொல்லிட்டேன். கிரீன் கலர்ல ஒரு மாதிரி, இது வந்து பிங்க்கும் இல்லாம ரெட்டும் இல்லாம ஒரு பீச் கலர்ல பூ போட்ட டிசைன் இருக்கு, பாத்தீங்கன்னாலே தெரியும். சேம் எல்லாத்துலயும் லைனிங் இருக்கு. கீழே வந்து இந்த மாதிரி இருக்கும். அந்த லைனிங்க்கு அப்புறம் அந்த கண்ணாடி மாதிரி நான் சொன்ன மாதிரி தெரியும். மற்றபடி எல்லாமே ஓவராலா குட் தான். வியர் பண்ணிட்டு வரேன், பார்த்துட்டு சொல்லுங்க எப்படி இருக்குன்னு. ஸோ இதுதான் அந்த லுக், பார்த்துக்கோங்க எப்படி இருக்குன்னு. சேம் ரவுண்ட் நெக், இங்கே நான் சொன்ன மாதிரி ஒரு ஓவல் ஷேப்பில் இருக்குது. கை வந்துட்டு கொஞ்சம் எனக்கு லூஸாக தான் இருக்குது. பஃப் இருக்குது. பூ போட்ட டிசைன் ஃபுல்லாகவே நல்லா இருக்குல்ல. சேம் பிலோ நீ இருக்குது. லெகின்ஸ் கூட பேக் பண்ணால் நல்லாவே இருக்கும். ஃபுல்லாக லைனிங் கொடுத்துருக்கனால நல்லா கம்ஃபர்டபுளாகவே இருக்குது. இந்த 3 ஆர்கான்ஸா குர்த்தியோட ரிவ்யூஸ் பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், முன்னாடியே சொல்லியிருந்த மாதிரி. ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா அதை கிளிக் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. மறுபடியும் நெக்ஸ்ட் வீடியோவில் வேற ஒரு ட்ரெஸ்ஸோட நம்ம பார்ப்போம். பாய். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.